கோவை காந்தி நகர் பகுதியில் பேருந்துகளை நிறுத்தாமல் செல்வதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பேருந்து பயணம் சொகுசா சோதனையா என்ற அடிப்படையில் கடந்த ஒரு வாரமாக நியூஸ் 7 தமிழ் சார்பாக கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்தியாளரும் குழுவும் சேர்ந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த பேருந்து பயணம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு ஊர்களிலும் பேருந்து வசதி இருக்கிறதா, அப்படி இப்போ பேருந்து வசதி இருந்தால் அந்த பேருந்துடைய நிலை என்னவாக இருக்குது என்பது குறித்து தொடர்ச்சியாக கலாய்வு மேற்கொண்டு நம்ம ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த தங்கள் ஊர்களில் பேருந்து நிலை எப்படி இருக்கிறது, பேருந்து பயணம் எப்படி இருக்குது, பயணம் செய்யக்கூடிய அந்த பேருந்து எப்படி இருக்கிறது குறித்து தங்கள் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்கள் தெரிவிக்க ஒரு தொலைபேசி எண்ணும் கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழுக்கு அந்த பொதுமக்கள் தரப்பிலிருந்து கருத்துக்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறது. எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்கள் ஊரில் இது போன்ற பேருந்துகள் சரியாக நிற்கிறதில்ல, பேருந்து நிலையம் இருந்தும் பேருந்து நிறுத்தம் இருந்தும் கூட பேருந்துகள் சரியாக நிறுத்தாமல் சொல்கிறாங்க அப்படின்றலாம் தொடர்ச்சியாக புகார்கள் வருகிறது. அந்த வகையில் கோவை மதுக்கரை நகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் நீண்ட காலமாக பேருந்து நிறுத்தம் இருந்தும் அந்த பேருந்து முறையாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய பேருந்துகள் நிறையாக நிறுத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கக்கூடிய இடம் கோவை டு பாலக்காடு செல்லும் சாலை, தொடர்ச்சியாக அதிக பேருந்துகள், விரைவு பேருந்துகளும் சரி, அதே போல் நகரத்துக்கு கூட இருக்கக்கூடிய பேருந்துகளும் அதிகமாக செல்லக்கூடிய பகுதி. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு 4-5 பேர்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இருந்தாலும் கடந்த 10 வருடங்களாக இங்கு பலமுறை நாங்கள் மனு கொடுத்தும் இதுவரை போக்குவரத்து மனு கொடுத்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியருக்கும் மனு கொடுத்திருக்கோம். இதுவரை பேருந்துகள் இங்கே நிறுத்தாமல் செல்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. பலகட்ட இன்னலுக்கு மத்தியில் தான் இங்கிருந்து அருகிலுக்கு ஒரு 500 அடி தொலைவில் தான் நடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது, நடந்து வீட்டுக்கு வர வேண்டியதாக இருக்கின்ற ஒரு நிலையை அவர்கள் பதிவு செய்கிறாங்க. தற்போது இது குறித்து அந்த மக்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம், இந்த ஊரில் இந்த காந்திநகர் பகுதியில் எவ்வளோ நாள் இந்த பேருந்து நிறுத்தம் இருந்தும் பேருந்துகள் நிறுத்தாமல் செல்வது, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க? இந்த ஏரியாவில் ஒரு 10 வருஷமாகவே பஸ் ப்ராப்பராக நிறுத்துறதில்லை. அதுக்கப்புறம் இங்கேருந்து எப்படின்னா காலையில் லேடிஸு, வேலைக்கு போகிற லேடிஸு, குழந்தைகள், காலேஜ் போகிற பசங்க பொண்ணுங்க எல்லோரும் இருக்காங்க. ஓடி நாங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 500 இதில் போய் அவசரமாக வந்தால் கூட அங்கே போய் தான் நாங்கள் பஸ் ஏறுற மாதிரி இருக்குது. இங்கே எப்படி தான் நிறுத்தினாலும் நான் கை நீட்டினாலும் நிறுத்த மாட்டாங்க. நாங்கள் அங்கே கீழ் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கீழ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து நடந்து வரணும். இங்கே நிறுத்தவே மாட்டாங்க. நாங்கள் கேட்கணும், நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டாங்க. இங்கே ஏறக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் 8 மணிக்கு இங்கே 8 மணிக்கு வர்ற பஸ்ஸு நாங்கள் 7 மணிக்கு அங்கே போகணும். ரொம்ப கஷ்டம்தான் பஸ்ஸு. இங்கே கை கட்டினாலும் நிற்க முடியாது, மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே தான் போகணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி ஆப்போசிட்டில் வரும்போதும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எல்லாருமே சின்ன குழந்தைகள்லேருந்து அங்கேருந்து இங்கே நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதை விட வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே. ஏன்னா அவங்களுக்கு கால் வலி, மூட்டு வலி எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தும் இங்கே இறக்கி விடுறதில்ல. அவங்க அங்கே போய் இறங்கி அவங்க மத்தியான நேரத்துல எல்லாம் நடந்து வர்றதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து இங்கே பஸ் ஸ்டாப் நிறுத்தி எங்களை ஏற்றிட்டு அங்கே போய் இறக்கி விடுற அளவுக்கு பண்ணுங்கள். இவங்க சொல்வது போல், அதாவது நீண்ட காலமாக இந்த இடத்துல ஒரு பொது போக்குவரத்தை இங்கே இருக்கக்கூடிய பேருந்துகள் நிறுத்தணும் அப்படின்றது இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து பலமுறை மனுக்கள் கொடுத்துருந்தோம். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லாமல் போக்குவரத்து அதிகாரிகள் சொன்னால் கூட அலட்சியமாக பேருந்து நடத்துனர், ஓட்டுநர்கள் சொல்வதாக இங்கே பகுதி மக்கள் குற்றச்சாட்டுறாங்க. இலவச பேருந்து எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் வயதானவர்கள் வர்றோம், அதே போல் பள்ளி செல்லக்கூடிய பள்ளி மாணவிகள்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் இங்கே நிற்க முடியாது இருந்தும் இங்கே இந்த பகுதியில் நிப்பாட்டமாக இங்கேருந்து 60 ரூபா அருகில் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தொலைவில் நிப்பாட்டுறதுனால அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி வர வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க. வேலைக்கு செல்வர் ரொம்ப சிரமப்படுறாங்க, வயதானவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க சொல்கிறாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்து அதிகாரிகளும் உடனடியாக இந்த பகுதியில் இந்த பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தி செல்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்போது மக்களின் கோரிக்கையாக இருக்குது. நியூஸ் 7 ஒளிபரப்பாளர் ரமேஷுடன் பிரசாந்த்.